முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 மற்றும் 5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரவேலரே, கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார். சாம்பலை போல் உரை பனியை தூவுகின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. நற்செய்திக்கு முன் வசனம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. நற்செய்தி வாசகம். கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதற்காக கடவுளிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். பாந்தவர்களே, நாம் வாழும் இந்த உலகத்தில் பழையவற்றை தூக்கி எறிந்துவிட்டு புதியவற்றை தேடி செல்கின்ற ஒரு காலமாக பார்க்கின்றோம். எதிலுமே ஒரு ஒழுக்கமாக இருந்தாலும் அதில் எது நமக்கு எளிதாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டு விட்டோம். எடுத்துக்காட்டாக இந்த இயற்கையில் பார்க்கிறோம். கடவுள் நமக்கு இந்த அழகான ஒரு உலகத்தை படைத்து இந்த இயற்கையிலே வாழ கற்றுக் கொடுத்தார். ஆனால் நாம் அனைவரும் இந்த பனி இடங்களில் என்ன செய்கிறோம் என்றால் அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் அடைத்துவிட்டு ஏசியில் வாழ கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த மின்விசிறிகளை போட்டு அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். இது ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கடவுளுடைய படைப்பை நாம் எப்பொழுதுமே குறை சொல்ல முடியாது. அது எப்பொழுதுமே தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டிருக்கிறது. அதை நாம் மறந்து விடுகிறோம். அதே போல தன்னுடைய இறை வார்த்தைகளை வாசிப்பது போல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதாவது ஒரு சின்ன ஒரு எழுத்தை கூட மாற்றாமல், அதாவது இறை திட்டத்தை நிறைவேற்றுவதாக கூறுகிறார். நம்முடைய வாழ்வில் நாம் சிந்திக்க வேண்டும்.
கடவுள் நமக்கு எதையாவது ஒன்றை கொடுக்கிறார் என்றால் கண்டிப்பாக அது நல்லது தான் இருக்கும். ஏனெனில் தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எது சிறந்ததோ அதை மட்டும்தான் பெற்று தருவார். அதே போல கடவுள் இந்த உலகில் வாழ்வதற்காக நம்முடைய வாழ்வியல் மாற்றங்களை பொறுத்து பலவிதமான மாற்றங்களை பார்க்கிறோம். ஆனால் இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருவது எப்பொழுதும் கடவுளை நோக்கி பயணிக்க வேண்டும், மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும், அனைவரையும் அன்பு செய்து வாழ வேண்டும், முதியவர்களை மதிக்க வேண்டும், முதியவருடைய சொற்களை நாம் கேட்க வேண்டும், அவருடைய அறிவுரைகளையும் ஞானத்தையும் நாம் பெற்று வாழ வேண்டும், நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும், நல்ல மன அமைதியோடு வாழ வேண்டும் என்று பலவிதமான அறிவுரைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அதே போல் சீராக் புத்தகத்தில் பார்த்தோமே என்றால் மனிதன் எவ்வாறு கடவுளுடைய ஞானத்திற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், சக மனிதர்களோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்பது சிறப்பாக இந்த சீராக் ஞான புத்தகம் அருமையாக சொல்லி தருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் ஆசிப்பது நாம் அவரை அன்பு செய்து வாழ வேண்டும். அதே போல அவர் படைத்த அனைத்து படைப்புகளையும் நிறைவாக அன்பு செய்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எனவே இந்த புரிதலோடு நாம் இந்த நாளை தொடங்குவோம். கடவுள் எதற்காக இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த நாளை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், கடவுளுடைய அனுபவத்தை நாம் எப்படி உணரப் போகிறோம், கடவுள் நமக்கு இன்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, கடவுள் இந்த நாளுக்கான பயனாக நம் என்ன செய்ய சொல்கிறார் என்பதை சரிவர புரிந்து கொண்டோமே என்றால் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மால் வாழ முடியும். எனவே புரிந்து கொள்ளுங்கள், கடவுளுடைய அன்பை யாராலும் அளவிட முடியாது, கணக்கிட முடியாது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறோம், ஒரு சில வேளையில் தவறுகள் நடக்கின்ற பொழுது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்விகளுக்கு சென்று விடுகிறோம். எனவே கடவுள் அன்பு நிறை அன்பாக இருக்கிறது. இந்த நிறை அன்பிலே வாழ்ந்து எப்பொழுதுமே குறைவுபடாமல் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்வோம். நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களை மனிதர்களாக புரிந்து கொண்டு அவருடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிப்பு கற்றுக்கொள்ள வேண்டும். இதே போல சட்டங்கள், ஒழுங்குகள் இவை அனைத்துமே நம் அனைவரையும் ஒரே சகோதரத்துடனும் மகிழ்ச்சியாகவும் சமாதானத்துடன் வாழ செய்வதற்காக நமக்கு இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றுடைய மேன்மையை புரிந்து கொண்டு சட்டங்களை கடைபிடித்து கடவுளுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஏற்ற ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். அதே போல நம்மால் ஆன உதவிகளை இயற்கைக்கும் நம்முடைய சக மனிதர்களுக்கும் செய்து என்றும் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்வோம். கடவுளுடைய அருளையும் ஆசிரியையும் உங்களுக்காக வேண்டுகிறேன். மீண்டுமாக மகிழ்ச்சியாக இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் இருக்க கடவுளிடம் நான் பிரார்த்திக்கிறேன். ஆமீன்.